அக்கு ஆன்மாக்களும். இந்த நூலோட ஆசிரியர் லூசு பென் ஜென்சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த புனை பெயர் எதனால வந்தது அப்படின்றது எல்லாருக்கும் நிச்சயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் அந்த புனை பெயரை பார்த்துட்டு. அதுக்கான காரணத்தை நிச்சயமா ஜென்சி அவர்கள் பேசும்போது நம்ம கிட்ட பகிர்ந்துப்பாங்க. ஜென்சி அவர்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே மத எல்லைகளை கடந்து பிரபஞ்ச பேராற்றலோடு நேரடி தொடர்பு கொள்ளும் ஒரு அபூர்வ திறன் கொண்டவர்னு எல்லாருமே சொல்றாங்க. இது வெறும் பயிற்சியால வந்தது கிடையாது. நிச்சயமா இயற்கையிலேயே அவங்க கிட்ட அமைஞ்ச ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்படுது. ஒவ்வொரு ஆத்மாவுமே இந்த பூமியில பிறந்ததற்கான உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத கண்டறிந்து சொல்லும் ஒரு ஆன்மீக ஆற்றல் கொண்டவர் தான் ஜென்சி. ஓம் குருவே சரணம். அன்பு ஆன்மாவும் அக்கு ஆன்மாக்களும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உன்னதமான ஆன்மாக்களையும் சிவன்ராஜ யோகத்தின் சார்பாக நன்றிகளையும் வரவேற்புகளையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏவியில் பார்த்த குரு பிரஜாபதி ரிஷியோகி அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம். இன்னைக்கு ஆன்மீகத்தை வெறும் புத்தக வடிவத்தில் நம்ம தேடிட்டு இருக்கிறோம், தத்துவார்த்தங்களில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆன்மீகத்தை உணர்வுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அனுபவபூர்வமாக எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு ஏங்குற என்ன மாதிரி பல ஆன்மாக்களுக்கு ஒரு தாயா தந்தையா உற்ற தோழனாக இருந்து எல்லாத்தையும் ஜாதி மத மொழி இன்ன வேறுபாடு எல்லாத்தையும் கலைந்து ஆன்மீகத்தில் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ ஆத்மன் என்றால் அதை உணர வேண்டும், கடவுள் இருக்கிறார் என்றால் அவரை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற உன்னதமான ஒரு கோட்பாடுகளுக்கு இணங்கி எல்லாத்துக்கும் அனுபவபூர்வமான ஒரு ஆன்மீகத்தை தரக்கூடிய உன்னதமான ஒரு ஆன்மாவாக எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய சாதாரண பிரஜைகளுக்கும் அதிபதியாக பிரஜாபதியாக ஆன்மீகத்தில் மிக உயரிய நிலையாக இருக்கக்கூடிய நிலைகளை அடைந்து நமக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டும் ஒரு குருவாக உற்ற தோழனாக இருக்கிறார். அந்த ஒரு சிவன்ராஜ யோகத்தின் சார்பாக இங்கே அவருடைய ஒரு வழிகாட்டுதலின்படியும் நெறிமுறைகளின்படியும் எந்த ஒரு பிரஜாபதி ரிஷியோகி சொல்வார், ஒரு பெண் ஒரு சமுதாயத்தில் சாதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஜென்சி இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனா அதுவும் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி அதை வெளியிடுறதுங்கிறது வந்து புத்தக எழுத்தாளர்களுக்கு ரொம்பவும் தெரியும். எழுத்தாளர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுங்கிறது வந்து ஜாம்பவான்களுக்கே ஒரு சிரமமான இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து குடும்பத்தை எதிர்த்து சமுதாயத்தை எதிர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பல கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கிட்டு இது எல்லாத்தையும் சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சாதனைகளுக்கு பின்னாடி ஒரு தெய்வ சக்தி அவங்களை நின்று ஆட்கொண்டது அப்படின்னாக்கா அதுக்கு மறுக்க முடியாது. அந்த ஒரு தெய்வ சக்தியினுடைய வழிகாட்டுதல் எல்லாருக்கும் இருந்து இதே போல் எல்லா பெண்களும் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஜென்சி வந்து ஒரு உதாரணம். விடாமுயற்சியாக இருந்து இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அவர் செய்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. பொதுவாக எழுத்தாளர்கள் வந்து ரொம்பவும் கவரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த பிரபஞ்சமானது விரிவடைந்துக்கிட்டே போகக்கூடிய தன்மை உள்ளது. அது வந்து ஒரு சின்ன ஒரு இத்தனை ஒளியாண்டுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் சுருக்கிற மாதிரி ஒளியாண்டுகளில் சுருக்கிற முடியாது. பிரபஞ்சம் தன்னை விரிவடைந்துக்கிட்டே போகக்கூடிய ஆற்றல் பெற்றது. அதுபோல் எழுத்தாளர்களுடைய மனது விரிவடைந்துக்கிட்டே இருக்கும். அந்த மனதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ளார வந்து அடைக்க முடியாது. எழுத்தாளர்கள் யுனிக்கானவங்க. இந்த சமுதாயத்தில் வந்து அவர்கள் மற்றவர்களை விட தனித்துவமானவர்களாக இருந்துட்டு இருப்பாங்க எழுத்தாளர்கள், இல்லையா? அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் வந்து கடந்த காலத்தில் வாழ்வாங்களான்னா இல்லை. சரி, நிகழ்காலத்தில் இருந்தாலுமே அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே எதிர்கால சிந்தனைகளாக இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ எழுத்தாளர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நாட்டுகளில் வந்து புரட்சிகள், மிகப்பெரிய புரட்சிகள் எல்லாத்தையுமே நிகழ்த்தினது வந்து எழுத்தாளர்களுடைய மனம்தான். அந்த மனதை வந்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது எல்லாத்தையும் இவங்க வந்து எப்படி எழுத்துக்களில் கொண்டுட்டு வராங்க. சில எழுத்துக்கள் எல்லாமே எதிர்காலத்தையோடு சம்மந்தப்படுத்தி பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படா சாத்தியம், என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே இருந்தது. அப்பொழுதுதான் வந்து நான் என் குருகிட்ட வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் வந்து சொல்லுவார், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு மனம் இருக்கிறது. அதுபோல் நம்மளுக்குன்னு ஒரு மனது இருக்குது. எப்போ வந்து இந்த இரண்டு மனமும் வந்து சந்திக்குதோ அந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த எழுத்தாளர்களுடைய மனம் வந்து ஒரு விதத்தில் இந்த பிரபஞ்சத்தினுடைய மனதோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால தான் அவர்கள் தங்களுடைய செய்திகளை அந்த பிரபஞ்சத்திடமிருந்து இயற்கையிடமிருந்து பெறுகிறார்கள்.
அந்த மாதிரி இயற்கையிடமிருந்து அவர்கள் அந்த சக்தி அந்த தகவல்களை பெறதன் காரணமாக தான் அவங்களால ஒரு விதத்தில் நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே உணரக்கூடிய முடியுது, உள்வாங்க முடியுது. இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு புரட்சிகளையும் அவர்களால் ஏற்படுத்த முடியுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு ஜென்சியோடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும், எவ்வளோ கான்ட்ரவர்சியாக அந்த புத்தகங்கள் இனிமேல் விமர்சனத்துக்கு உள்ளானாலும், ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் நின்று அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு பெண் எழுத்தாளர்களுக்கும் அவர் இந்த ஒரு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு விடாமுயற்சியின் மூலமாக மிகப்பெரிய அளவில் சாதனைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜென்சி அவர்களுக்கு நாம் எல்லாரும் வாழ்த்துவோம். இதுபோல் மற்ற அனைத்து பெண்களும் நல்ல முறையில் மேலும் மேலும் முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு இந்த சிவன் ராஜயோகத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நன்றி முடிச்சுக்கிறேன். குருவே சரணம். நன்றி. அடுத்தபடியாக சிவன் ராஜயோகத்தின் மற்றும் ஒரு சீடர் மற்றும் நிறுவனர் திரு சக்கரஸ்ரீ கிருஷ்ணதாசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். குரு சித்தர் ஜெயா திருவடிகள் சரணம். பிரஜாபதி ரிஷியோகியின் திருவடிகள் சரணம். அன்றைகளே சில விஷயங்கள் என்னன்னா, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆன்மீக உரையோடு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். அதுவும் தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான். ஆனால் இந்த புத்தகத்தின் ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க இந்த யோகா பாதையில் பயணிக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு விஷயம், அந்த அதிசயம் நடந்திருக்கிறது. இன்னொன்று, முதல் புத்தகத்திற்கு இவ்வளோ பெரிய அரங்கமும் இவ்வளோ முக்கிய பிரபலங்களும் வருவது அப்படிங்கிறதும், இப்போது பரபரப்பாக இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களாக வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதையும் நம்ம இந்த இடத்துல பாராட்டணும். சிங்கப்பெண் படைகள் சில சமயம் இப்போது தான் இறங்குற மாதிரி, இப்போது அரசியல் தலைவர்களுடைய பார்வை பெண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று முனைப்பை காட்டுவதனுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று இன்னைக்கு ஜென்சி அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறது. அதுவும் முக்கியமானவர்கள் பரபரப்புக்கு இடையில இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல வந்திருக்கிறது பெரிய விஷயம். அன்பர்களே, இன்னைக்கு சேகுவேராவினுடைய பிறந்த தினமும் கூட. சொல்லப்போனால் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க சேகுவேரா பற்றி பேசலாமான்னு கேட்டால், கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் தான். எவனோ ஒருவன் மனிதத்தை நேசிக்கிறானோ, மனிதர்களை நேசிக்கிறானோ, அவன் கடவுள் நம்பிக்கையை தாண்டிய ஒரு ஆன்மீகவாதி தான். அந்த அடிப்படையில் அந்த நாளில் ஒரு புரட்சிகரமான சிந்தனை தான். இது எப்படிப்பட்ட புரட்சிகரமான சிந்தனை ஜென்சி கிட்ட இருக்கு அப்படின்னா, அந்த புத்தகத்தை படிக்கிறவங்களுக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாசிக்கவில்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என் கையிலும் புத்தகம் கிடைச்சிச்சு. புத்தகம் இல்லை, PDF கிடைச்சிச்சு. அதை வாசிக்கும் போது தெரிஞ்சிச்சு இந்த புத்தகம் எவ்வளவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதாக இருந்துச்சு. அது அவங்க வரவேற்கும் போது உங்ககிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அந்த 15 நிமிஷத்துலேயே புரிஞ்சிருப்பீங்க சாதாரண பெண் கிடையாது ஜென்சி அப்படின்னு. அவங்க தனக்கு சூட்டி இருக்கக்கூடிய புனைப்பெயர்ல இருந்து புத்தகத்தோட அட்டைப்படம் முதற்கொண்டு எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதை தாண்டி ஒரு சக ஆன்மீக பயணியை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் பிரஜாபதி ரிஷியோகி அவர்களுடைய ஒரு சிஷ்யர் இந்த பாதைக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு அக்கறையோடும் நாங்க இந்த விஷயத்துக்கு வந்திருக்கோம். அன்பர்களே, ஒரு பெண் அப்படிங்கிறது ஒரு படைப்பாளி உருவாகிறது ரொம்ப கஷ்டம். நாமத்தும் ஒரு இடத்துல சொல்லுவார், பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு புத்தகம் போட்டு விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு. இங்க இருக்க நிறைய கவிதாயனிகளும் கவிஞர்களும் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். சொல்லப்போனா விசிட்டிங் கார்டாக புத்தகத்தை தரக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எழுத்தாளராக சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா சாதித்த பிறகு அந்த எழுத்து வாசிக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா எழுத்தாளராக சாதிக்கிறது கஷ்டம். ஆனாலும் அதுல ஒரு கன்னி முயற்சியில இந்த மாதிரியான ஒரு இடத்தை உருவாக்கி இவ்வளவு முக்கிய பிரபலங்களை வரவழைத்து இந்த அரங்கத்தை திரட்டி இருக்கக்கூடிய அந்த குழுவிற்கும், நசீர் சார் முதற்கொண்டு இந்த குழுவிற்கும் அந்த சகோதரிக்கும் வாழ்த்துக்கள். குருவோட அருள் துணை இருக்கு, நிச்சயமா சாதிக்க முடியும். டைரி குறிப்புகள் எப்படி பிரபலமாச்சோ, இன்னைக்கு எப்படி சேகுவாரோட பிறந்த தினம் அவரோட டைரி குறிப்பு ரொம்ப பிரபலம். அதே போல ஆன் ஃப்ராங்கோட டைரி குறிப்பு எப்படி பிரபலமோ அது போல இது டைரி குறிப்பு தான். அதனாலதான் மனசில் பட்டது அப்படி எழுதிட்டாங்க. இங்க நீங்க ஒரு இலக்கிய மொழி நடையை எதிர்பார்க்கவே முடியாது. புத்தகத்தை வாசிக்கும் போது அதிர்ச்சியா இருந்துச்சு, இது என்ன மாதிரியான ஒரு நடை அப்படின்னு. இது ஒரு தனி நடை, ஒரு தனி வழிங்கிற மாதிரி தனி நடையில இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. ஸோ பரபரப்பான ஒரு புத்தகம். அதை வெளியிடுவதற்கு குழுமி இருக்கக்கூடிய எல்லா உள்ளங்களுக்குமே நன்றி. ஒரு பெண்ணை ஊக்கப்படுத்த வந்திருக்கிறீங்க, அந்த வகையில உங்க எல்லாருக்குமே நன்றி. சிவன் ராஜயோகத்தின் சார்பில் எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிகள். இந்த புத்தகத்தை என்னால் முழுமையாக வாசிக்கிறதுக்கு உண்டான அவகாசம் கிடைக்கல. இது என்னுடைய கையில் சேரும்போது தமிழ் மகன் கொண்டு கொடுக்கும்போது ரொம்ப லேட்டாக இருந்தது. இருந்தாலும் ஒரு 100க்கும் மேற்பட்ட பக்கங்களை நான் வாசித்தேன். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, படைப்பாளி கிட்டத்தட்ட தன்னுடைய 3.5 வயதிலிருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை, ஞாபகங்களை ரொம்ப அழகாக அப்படியே ஞாபகம். எனக்கு 3 வயசுல இருந்ததெல்லாம் ஞாபகம் இல்லை.
ஸோ ஒரு எழுத்தாளராக ஒரு நல்ல ஒரு கவனம் அவங்களுக்கு அப்போவே இருந்திருக்கு. 3 வயசுல இருந்து அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே நமக்கு நேரடியாக அங்கிருந்து இதுவரைக்குமான அவங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லா அனுபவங்களையும், அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அற்புதமாக நமக்கு அந்த கடத்தக்கூடிய அந்த நடை, எழுத்து நடை அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கேயுமே வாசிக்கிற போது தடையே வரல, அது பிரமாதமாக இருந்தது. அதெல்லாம் எனக்கு கை வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி வரலன்னா நான் நிறுத்திடுவேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்கள் வந்து ஒரு அருமையான ஃப்ளோ இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் லூசு பெண் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய புனைப்பெயர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. புனைப்பெயர் வைக்கும்போது அதில் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கெத்து இருக்கிற மாதிரி தான் வச்சுப்போம். இல்லைன்னா நமக்கு பிடித்த ஏதாவது தலைவர்களோ அல்லது எதையாவது நம்ம வச்சுப்போம். ஆனால் லூசு பெண் அவங்க வச்சுக்கிட்டதுக்கு எனக்கு அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு ஆன்மீக ரீதியாக இருக்கிறதுனால நான் அப்படி கனெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். புத்து அப்படின்னு சொல்லப்படுற பெயர் வந்து வடமொழியில வந்து ஒரு அறிவற்றவன், முட்டாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லா அதுக்கு அர்த்தம் இருக்கு. பின்னால் நமக்கு புத்தர் என்று கிடைத்த அந்த மாபெரும் அந்த ஒரு மனிதர் புத்தர் என்று அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி புத்துன்னு தான் அழைக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவராக இருந்தார். பின்னால் புத்தர் என்ற அந்த பெயருக்கு வந்து ஞானம் அடைந்தவர், எல்லாம் அறிந்தவர் என்கிற பெயரெல்லாம் வந்தது. அது போல இந்த லூசு பெண்ணுக்குமாக ஒரு மிகப்பெரிய பெயர், ஒரு அற்புதமான பெயர் இந்த லூசு பெண் அப்படிங்கிற அந்த புத்தர் மாதிரியான ஒரு சிறப்பான இதாக வரட்டும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்து. நமக்கு ஒரு படைப்பாளனுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அவமானமும் சரி, ஒவ்வொரு ஒரு சந்தோஷமான விஷயமும் சரி, அது தனக்கு ஏன் நிகழுது, எதுக்காக நிகழுது, ஏன் மற்றவங்களுக்கு நிகழ்ற மாதிரி எனக்கு நிகழலை, வெளியே ஏன் அப்படியெல்லாம் நடக்குதுங்கிறது டோட்டல் ஆய்வா நான் வாசித்த அந்த 100-120 பக்கங்களும் அவங்க ஒரு தொடக்கத்தில் இருந்தே ஒரு தன்னாய்வாளரா ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டு அதுக்கான ஒரு விடையை தேடுற மாதிரியே அவங்க நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க அந்த நாவல் முழுவதும். நாவல்னு சொல்றதை விட அதை வந்து அவங்களுடைய மொத்த வாழ்க்கையினுடைய தொகுப்பா அதை நான் பார்க்குறேன். இது போல அவங்க இன்னும் பெரிய படைப்புகளை எல்லாம் உருவாக்கி அவங்க ஒரு ஆன்மீக ரீதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னி அவங்களுக்கு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா அவர் வந்து ஜோதிடம் சார்ந்தும் அவங்க பார்த்துருக்காங்க, ஹீலிங், ஒவ்வொரு அந்த முறைக்குள்ளேயும் அவங்க போயிருக்காங்க. அவங்களுடைய கேள்விகள் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த யாருக்கிட்டையும் கிடைக்காத அந்த பதில்கள் எல்லா பக்கமும் தேடி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு தேடல் இந்த மாதிரி ஒரு 600 பக்க புத்தகமாக வந்திருக்கு. அதுக்கு மகிழ்ச்சி, என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் சிறந்த படைப்புகளை கொண்டு வாங்க. இந்த படைப்பு இன்னும் எல்லா பக்கம் போய் நல்ல விதமாக சேரட்டும். மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி. நன்றி. அடுத்தபடியாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் மு. ராஜேஸ்வரி அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்ற தலைப்பில் ஒரு பெண் படைப்பாளியாக அருமை சகோதரி ஜென்சி அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதை வெளியிடுற விழாவில் நானும் பங்கேற்கிறங்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை நேரத்தில் முதல்ல பேசும்போது சொன்னாங்க, ஒரு பெண்ணாக படைப்பாளியாக தயவுசெய்து இந்த வார்த்தை வாக்கியங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் மாறணும் அப்படிங்கிறத நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். நிச்சயமாக ஒரு பெண் அப்படிங்கிறத ஒரு பெண்ணாக சாதிக்கிறது கஷ்டம், ஒரு பெண்ணாக வர்றது கஷ்டம் அப்படிங்கிற இடத்தை அடிக்கடி நாம் குறிப்பிடும் போதே அந்த இடம் இன்னும் பல தலைமுறைக்கு கடத்தப்படுமோ என்கிற அச்சம் என்னை போன்றவருக்கு ஏற்படுது. இந்த புத்தகத்தை எழுதின ஜென்சி சகோதரி அவர்களை நான் மனசார பாராட்டுறேன். உடைச்சு எழுதியிருக்காங்க. எல்லா வரிகள்லையுமே அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் அவங்க சிறிய வயதுல சர்ச்சில் வந்து ஃபாதர் வந்து ஹக்மின்னு சொன்னாரு. அதை அடுத்த நாள் உட்காந்து நான் என் சகோதரனோட விளையாண்டேன். அந்த விளையாண்டதை எங்க அம்மா பார்த்துட்டு, அம்மாவா பாட்டியா, அம்மா பார்த்துட்டு அடிச்சாங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்கும் போது, அதை எழுதும் போது அதை நம்ம படிக்கிறப்ப உண்மையாகவே அந்த பெண்குள்ள எவ்வளவு
விஷயங்கள், ஞாபக சக்தி, முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சகோதரர் குறிப்பிட்டிருந்தாங்க விஷ்ணு அவர்கள், அது மாதிரி 3 வயசுல இருந்து ஞாபக சக்தியை வச்சுக்கிட்டு அந்த அறியாத பருவத்துல அவங்க கத்துக்கிட்டது, அவங்க வீட்டுல உள்ள பெரியவர்கள் சொல்ற விஷயத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. நிச்சயமாக இந்த அன்பு அம்மாவும் அக்கா ஆன்மாக்களும், நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த புத்தகம் பெற்றேன். முழுசா நான் கொஞ்சம் வேகமா படிப்பாங்கிறதுனால ஓரளவுக்கு படிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கங்களையும் இன்னும் படித்து முடிக்கணும், இன்னும் கால அவகாசம் தேவை. குறிப்பாக அந்த குழந்தை பற்றி படிச்ச அந்த பக்கங்கள் எல்லா தாய்மார்களுக்குள்ளயுமே ஒரு கண்ணீரை ஏற்படுத்தினுச்சு. இதற்கு முன்னால நம்ம ஒரு ஏவி கூட பார்த்தோம். சகோதரி, நானும் சுகப்பிரசவத்துல பிறந்தவதான். எப்பன்னா பெரிய வயசெல்லாம் கிடையாது, எனக்கு 42 வயசு ஆகுது. என்னுடைய தெருவோட பேரே ஆஸ்பத்திரி தெரு தான். நான் வசிக்கின்ற தெரு பெயரே ஆஸ்பத்திரி தெரு தான். எங்க தெருவுலயே 7 மருத்துவமனை இருந்த போதிலும் நான் வீட்டுலதான் பிறந்தேன். அதனால வீட்டுல பிறந்ததுனால அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது மனசை காயப்படுத்தி இருந்தாங்கன்னா அவர்களுக்காக சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் வீட்டுல எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க. அதனால அந்த மன வருத்தத்தை நீங்க நிச்சயமா வெளியில வந்துட்டீங்க. நீங்க சொன்ன கருத்துமே மிக ஆழமானது. அதாவது ஒரு சித்தர் உருவுல ஒருத்தர் வந்தாரு. இதுல மிகப்பெரிய ஒரு விஷயமே ஜென்சி சித்தர், ஜென்சி சித்தரையும் நாங்க தொடர்புபடுத்துறதே அப்படிங்கிறது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கு. சகோதரர் சவுந்தரராஜன் அவர்களோட கூட நான் பேசிட்டு இருந்தேன். அதாவது உண்மையாகவே இந்த விஷயமே ஒரு புதுமையாக இருக்கு. இங்க சாதி, மதம், இனம், மொழி, அடையாளம் எல்லாவற்றையும் கடந்து ஒரு மனிதனாக இங்க மாறி இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க அன்பு சகோதரி ஜென்சி அவர்கள். மென்மேலும் வளரணும். ஒவ்வொரு இடத்திலையுமே இந்த புத்தகத்துல பல விஷயங்கள் இருக்கு. அந்த பிரசவ வலி, அந்த வேதனையை மிகவும் தத்ரூபமாக சொல்லி, அந்த வலியை, வேதனையை விட அந்த குழந்தையை இழந்த போது ஏற்பட்ட வலி, அந்த வலியை மிக அதாவது எழுத்து அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம திரைப்படங்கள் பார்க்கறத விடங்க ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அந்த கேரக்டராவே நாம மாறுறோம். நான் அதான் சகோதரிட்ட சொன்னேன், இந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க அந்த கேரக்டரா நம்ம மாறும். அப்படி இந்த புத்தகம் மிக அருமையாக இருக்கு. அவர்கள்ட்ட நான் கேட்டேன், இது எத்தனாவது புத்தகம்னு. இதுதான் என்னுடைய முதல் புத்தகம் என்று கூறினார். முதல் புத்தகத்திலேயே இவ்வளவு திறமையான ஒரு பெண் எழுத்தாளரை பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நானும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மென்மேலும் பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இங்க இருக்கு. அதனால தயவு செய்து, இப்ப கூட அண்ணன் ஒருத்தர் பெண் எழுத்தாளர் இருக்காங்க, பெண்கள் எல்லாம் முதல்ல கூப்பிடணும், ஆண்களை கூப்பிடுறீங்கன்னு எனக்கு கோபம் ஏற்படுத்தினாரு. இங்க உட்கார்ந்துருக்காரு. நான் என்ன சொல்றேன், அப்படியெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. என்ன, எங்களை முதல்ல கூப்பிடுங்க, எங்களை கடைசியா கூப்பிடுங்க, எங்களை அழைத்ததே போதும். இன்னும் அரசியல் அரங்கத்திலும் சரி, இன்னும் எல்லா துறைகளிலும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும். அங்க பாலின சமத்துவம் அப்படிங்கிறது நமக்கு மிக தேவையான ஒன்று. ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நீங்க இரக்கமும் பட வேணாம், ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நீங்க எந்த விதமான ஒரு கருணையும் பட வேணாம். நாங்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட வலிமையானவர்கள். அது உண்மையா இல்லையாங்கிறதுக்கு அவங்க அந்த பிரசவங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மிகவும் வலிமையானவர்கள் பெண்கள். இனிமேல் யாராவது எந்த மேடையிலாச்சும் ஒரு பெண்ணாக இருந்துன்னு தயவு செய்து சொல்லாதீர்கள். இதை நான் இந்த மேடையில நான் வலியுறுத்திக்க விரும்புறேன். பல கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு குடிப்பழக்கத்தினால தமிழ்நாடே சின்னாபின்னமாக ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் 10 ஆண்களுக்கு சமமாக வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கு. அப்ப பெண் அப்படிங்கறத நீங்க அங்க சொல்லுவீங்களா? குடி நோயாளிகளாக மாற்றப்பட்டு இன்னைக்கு பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து அந்த குடும்பத்தை எல்லாம் யாரு காப்பாத்திட்டு இருக்கா? ஒரு பெண் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டிலையும் சரி, உலக அளவிலையும் சரி, பெண் என்பதற்காக நீங்க ஸ்பெஷலா எதுவும் கொடுக்க வேணாம். மரியாதை கொடுங்க, அன்பு செலுத்துங்க, எல்லா உயிரையும் சமமாக பாருங்க, ஏற்றத்தாழ்வு வேண்டாம். இனிமேலும் நீங்க பெண்ணுன்னு சொல்லி நீங்க செய்யற சிறப்பு சலுகைகளுக்கெல்லாம் நாங்க ஏங்கி கிடக்கலங்கிறத சகோதரி ஜெயசி மூலமாக நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவர்களுடைய எழுத்து நடையில அந்த ஆணவம் தெரிகிறது. உண்மையா இல்லையா சகோதரி? நான் பெண் என்கிற ஆணவத்தோடு அதில் எழுதியிருக்காங்க. நான் தயவு செய்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் பெண்ணியவாதியே கிடையாது. நான் ஆண்களை மதிப்பவர். என்னுடைய கணவருடைய மிகப்பெரிய சப்போர்ட்ல தான் இன்னைக்கு பொதுவாய்க்கில 10 ஆண்டு காலமாக களத்தில் இறங்கி போராடி கைது செய்யப்பட்டு பல்வேறு இன்னல்களை சந்திச்சு பல்வேறு விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஆண்களை மதிக்கக்கூடியவள், ஆண்களை போற்றக்கூடியவள் நான் எதுவும் இங்க பேசல. ஆனா ஒரு சாதனையாளராக ஒரு பெண் வரும்போது பெண்ணாக சாதித்தார் அப்படிங்கறத தயவு செய்து சொல்லாதீங்கிறத பதிவு பண்ண விரும்புறேன். நிச்சயமாக இந்த அன்பு அம்மாவும் அக்கா ஆன்மாக்களும் ஆத்மார்த்தமாக நம்ம ஆன்மாவோட சேர்ந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் மிக மிக வெகுவாக
தமிழகம் மட்டுமில்லாம உலகத்தில் உள்ள தமிழ் பெண்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பேச வருவது நடிகர், சமூக ஆர்வலர், தமிழக வெற்றி கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் திரு மு. சௌந்தரராஜா அவர்கள். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே நட்புக்காக தான் வந்தேன். இந்த புத்தகத்தோட எழுத்தாளரும் எனக்கு தெரியாது, அந்த புத்தகத்தையும் நான் படிக்கல. நசீர் என்னங்க புரியல? நேர்மையா தானே இருக்கணும். இங்க நேர்மையா இருக்கிறது தான் பெரிய தப்பு, கஷ்டமா இருக்கு. நேர்மையா வாழ்றதா கஷ்டமா இருக்கு. என்னங்க? தலைவன், எங்க தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் நேர்மையா இருக்குன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. சந்தோஷம். அதனால எனக்கு நசீர் அண்ணன் சொன்னாங்க, அவருடைய அன்புக்காக வந்தேன். நான் ஒரு நடிகன், இதை பத்தி பேசும்போது ஒரு விளம்பரம் கிடைக்கும், அந்த எழுத்தாளருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னா அதுக்கு சந்தோஷம் எனக்கு. அதுக்காக தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் படிச்சு பார்த்தா என்னடா இது, அம்மா அன்பு அம்மாவும் அக்கா அன்மக்கள், அக்குக்கே எனக்கு அர்த்தம் தெரியல. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அக்கு வேற ஆணி வேற, எங்கள் ஊரில் பேசுவாங்க, அக்கு வேற ஆணி வேற, அவனைய பிரித்து பேஞ்சிருவேன்னு வாங்க. அப்போ அக்குன்னா என்ன, எலும்பா தசையா அப்படின்னா அண்ணன் அரவிந்த் அண்ணன் கேட்டேன். இல்லைப்பா, அது ஒரு அக்கு பஞ்சர் வார்த்தை, அது ஒரு மருத்துவ வார்த்தை அப்படின்னாரு. ஓகே சரி அப்படின்னா அவங்க எழுத்தாளர் அவங்கள பற்றி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் கதைகள் இருக்கும், எல்லாருக்கும் சுயசரிதை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும், திறமை இருக்கும். அதை எழுத்துக்களாக எழுதும்போது அது மக்களுக்கு போய் சேருன்னு சொல்லும்போது இதில் என்னன்னு பார்த்தா, சுயநலமாக வாழ்கிறவங்க ஒரு குரூப்பு, சுயநலத்தோடு பொதுநலமா வாழ்றவங்க ஒரு குரூப், பொதுநலம் மட்டுமே வாழ்க்கையா வாழ்றவங்க சித்தர்கள். ஸோ சித்தர்களுடைய ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தோணுனது, அவங்களுக்கு அனுபவிச்சதை அவங்க எழுதியிருக்காங்க. அது நினைக்கும் போது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அது மருத்துவம் சார்ந்து இருக்கும் போது இந்த புத்தகத்தை இன்னும் படித்து அதுல இருக்க உண்மை நன்மைகளை நீங்க பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசல சொல்லலை. ஸோ ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய அனுபவம் சார்ந்தது. அதை தாண்டி அப்படி ஒரு பெண், ஐயோ பெண்ணுன்னா அவங்க கோச்சுப்பாங்களே, இல்ல பெண் போதுமாக்கா, லூசு பெண். இல்ல அவங்க 3.5 வயசுல இருந்து பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லும் போது நான் சொன்ன பெண், ஒரு பெண், ஐயோ என்னங்க என்ன சொல்றது, ஓகே ஃப்ளோ போச்சே. பெண் அவங்க இருங்க, ஓகே அவங்க 3 வயசுல இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயத்தை எழுதியிருக்காங்க. அது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்காங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாகவும் பொதுநலமாகவும் சொல்லியிருக்காங்க. படிங்க, படிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி படிச்சு 4 பேருக்கு சொல்லுங்கன்னு தான் உங்களை நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு. அவங்க ஒரு கிறிஸ்டியன், அவங்க இன்ஸ்பயர் ஆனது ஒரு ஹிந்து, ஒரு சிவன். அதை ப்ரமோட் பண்றது அண்ணன் நசீர். எப்படி இருக்கு பாருங்களேன். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு எல்லாரும் சந்தோஷமா சமமா இருக்கணும்ன்ற சொல்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அது இந்த மேடை அழகா காமிக்குது. அந்த அழகான மேடையில நானும் ஒரு சின்ன ஒரு பாட்டா இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும், ஒரு புத்தக விழாவுக்கு, ஒரு வெளியீட்டு விழாவுக்கு இத்தனை திரளாக கூடியிருக்கும் அத்துணை நண்பர் நண்பிகளுக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பெண்கள் எழுதுவது அப்படிங்கிறது இது புதிதல்ல. தமிழ்நாட்டில் பெண் எழுத்துக்கென்று ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கின்றது. தமிழ் எழுத்துக்களில் பெண்ணின் சாயல் இல்லாத, பெண்ணின் பாதிப்பு இல்லாத எழுத்துக்கள் என்று எதுவுமே இல்லை. அது சங்க இலக்கியத்திலிருந்து இன்று ஜென்சி எழுதியது வரை பெண் டச் இல்லாமல், பெண் இல்லாமல் எந்த எழுத்துக்களுமே இங்கே இல்லை. இந்த உலகத்தின் அச்சாணி பெண், அதை எல்லோரும் ஒத்துக்கொள்வீர்கள் என நம்புகிறேன். இந்த உலகத்தின் அச்சாணி பெண், பெண் இல்லாமல் இங்கே எதுவுமே இயங்காது.
பெண்ணோட ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் ஆண். இங்க ஆண் இல்லாமல் பெண்ணால் வாழ முடியும். எத்தனையோ தனித்து வாழ்கின்ற பெண்களை கொண்டது தான் இந்தியாங்கிற நாடு. ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு அழகான குடும்பத்தை கட்டமைத்த ஆண்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கல்யாணம் முடிஞ்சு கணவர் இறந்து விட்டால் மறுமணம் செய்து கொள்ளாமல் குடும்பத்தையும் குழந்தைகளையும் உருவாக்குகின்ற பெண்களை கொண்ட கதைகள் இங்கே லட்சம் கதைகள் இருக்கின்றது. ஆனால் ஒரு மனைவி இறந்தவுடன் அடுத்த ஓரிரு ஆண்டுகளேயே இரண்டாவது திருமணம் செய்து கொள்கின்ற கணவர்களும் அதற்கான நியாயங்களையும் கொண்டதுதான் இந்தியா என்கின்ற திருநாடு. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல பிரசவம் என்பதே எனக்கு ஒரு மிகப்பெரிய வலி. இந்த பிரசவம் என்பது இங்கே பெண்ணுக்கு மறுஜென்மம் அப்படின்னு ரொமான்டிசைஸ் பண்ணுறதுக்காக நான் வரல. பட் இங்கே பிரசவம் அப்படிங்கிறது, அதுவும் நீங்கள் மரபு வழி மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது, நான் சயின்ஸை ரொம்ப ஒரு நம்புகிற ஒரு ஆள். என்ன மாதிரி ஒரு அடிமட்ட சமூகத்திலிருந்து வருகின்ற பெண்களுக்கு சயின்ஸ் மட்டும்தான் இந்த மேடை, இந்த மைக்கு, இந்த ஸ்டேஜ் எல்லாத்தையுமே ஒரு கொடுத்துருக்குது. அந்த இடத்துல மரபு வழி மருத்துவம் அப்படின்ற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது அது பிற்போக்கா இல்லை அது உண்மையிலுமே மரபு வழி மருத்துவம் இதெல்லாம் வீட்டில் பிரசவம் பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஃபார்வர்டாக போயிட்டு இருந்த ப்ரொக்ரெசிவாக போயிட்டு இருந்த ஒரு சமூகத்தை பின்னோக்கி இழுக்குதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு நிறையா கொஸ்டின் இருக்குது. அப்போ இந்த நாவல் மரபு வழி மருத்துவத்தை நம்புகின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக, ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கும். ஆனால் சயின்ஸில் நான் ஒரு 10 மாதத்தில் 4 மாதம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி 4 முறை ஸ்கேன் எடுத்து அயன் டேப்லெட்ஸ் சாப்பிட்டு பிரசவம் பார்க்குற அந்த சயின்டிஃபிக் மெத்தட் சரியா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை இந்த நாவல் எழுப்புது அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது, எம்வி வெங்கட்ராம், கரெக்டாக மூர்த்தி? எம்வி வெங்கட்ராம் தானே இந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷன், கரெக்டாக? இந்த ஹாலுசினேஷன், காதுக்குள்ளே ஒரு ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது, யாரோ என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தமிழுக்கு புதிதான வகைமை கிடையாது. ஏற்கனவே எம்பிஏ வெங்கட்ராம் எழுதிய காதுகள்னு ஒரு புகழ்பெற்ற நாவல் ஒன்று இருக்குது. அந்த நாவலில் அவர்கிட்ட ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும். மிஸ்கின் சார் கூட அப்படி ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமாக. சுஜாதா, தமிழின் மிகப்பெரிய எழுத்தாளர் சுஜாதா அப்படின்னு ஒரு கதை இதே ஹாலுசினேஷன் பற்றி தான் எழுதியிருக்காரு. அப்போது இந்த மனிதர்களோடு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது, எதையோ ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தமிழ் இலக்கிய உலகத்துக்கு புதுசு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் ஜென்சி நான் இதை ஆன்மீக ரீதியாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இதில் பதிவு பண்ணுறாங்க. என் கூட ஏதோ ஒன்று பேசுது, நான் ஏதோ ஒன்று அதை கேட்குறேன், அது என்னை ஏதோ ஒரு விதத்தில் வழி நடத்துது அப்படிங்கிறது இங்கே இருக்கின்ற எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இல்லை. ஏன்னா நமக்கு நாம் சொல்கிறோம், நம்ம மைண்டு கட்டளை இடுது. ஸோ த கனெக்ஷன் பிட்வீன் பிரெயின் அண்ட் அவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நம்புகிறோம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாவல் முழுக்க எனக்கு என்னை ஏதோ ஒன்று வழி நடத்திக்கிட்டே இருக்குது, என்கிட்ட ஏதோ ஒரு சக்தி ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நாவலோடு எனக்கு நிறையா முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு பெண் எழுத்து அப்படிங்கிறது அப்படின்னா, இதில் பல இலக்கிய நண்பர்கள் வந்திருக்கீங்க, எல்லாருமே மாயா அஞ்சலோ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கூண்டு பறவை ஏன் பாடுகிறது அப்படிங்கிறது ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகம். இங்கே உலகம் முழுக்க ஒரு ஆணை விட பெண்ணை எது அதிகம் எழுத வழி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி. இங்கே எல்லாரையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறது, இங்கே 4 பெண்கள் இருக்கிறோம் அப்படின்னா இங்கே இத்தனை பெண்கள் இங்கே கூடியிருக்காங்க, இங்கே ஸ்டேஜில் எத்தனை பெண்கள் இருக்காங்க, கீழே எத்தனை பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, இது எல்லாத்தையும் இது பண்ணுறதை விட ஒரு ஆணின் எழுத்தில் அதிகம் இருப்பது காதலும் காமமுமாக இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணின், அது நாவலாக இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி, கவிதைகளாக இருந்தாலும் சரி, இலக்கியத்தின் எந்த வகைமையாக இருந்தாலும் சரி, வடிவமாக இருந்தாலும் சரி, அதில் அதிகம் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வலி தான். ஒரு பெண்ணையும் இன்னொரு பெண்ணையும் கனெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வலி. அது குடும்பத்துக்குள்ளே நடக்கின்ற டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், அவங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அது சார்ந்த ஒரு பிரச்சனைகள், அந்த பிரச்சனை தருகின்ற வலி, அந்த வலி தருகின்ற மன அழுத்தம் தான் ஒரு பெண்ணை 555 பக்கத்துக்கு புத்தகம் எழுத வைத்திருக்கிறது. அப்படி என்றால்
அது மிக நிச்சயமாக வலி மட்டும்தான் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்க கூட்டத்தில் உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும், குறிப்பாக 40 வயதை கடந்த பெண்கள் எல்லாத்துக்கிட்டையும் இதை போல் சொல்வதற்கும் எழுதுவதற்கும் இந்த 555 பக்கம் இல்லை, 5555 பக்கம் எழுதுற அளவுக்கு வலிகளும் கதைகளும் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? பெண்கள் யாராவது எஸ் அப்படின்னு சொல்றவங்க கையோர்த்தீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எஸ். அப்போ இங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, பெண்கள் ஏன் அதிகமாக எழுத வேண்டும்? இன்னைக்கு வந்து ஜென்சிங்கிற ஒரு பெண் தன்னை தானே லூசு பெண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு இது வந்து அட்வைஸ் கிடையாது. இந்த சமூகம் ஏற்கனவே இங்க பெண்ணை உயர்ந்த நிலையில எல்லாம் வச்சு பார்க்கலாமா? அது பார்க்கறதுக்கு இன்னும் இவங்களை நம்ம எஜுகேட் பண்ண வேண்டி இருக்கு. நாம தான் இவங்களை எஜுகேட் பண்ணணும். நீ என்ன மதின்னு சொல்றதுக்கு மேடையில் அமர்ந்திருக்கிற ஆண்களையும் சரி, கீழ்நிலை இருக்கிற ஆண்களையும் சரி, இந்த உலகத்துக்கு இனிமேல் வரப்போகின்ற ஆண்களையும் சரி, என்னை நீ மதி அப்படின்னு சொல்றதையே இவங்களுக்கு நாம எஜுகேட் பண்ணணும். சரிங்களா? அந்த இடத்துல இந்த லூசு பெண் அப்புறம் வேற எதுவுமே என்ன அப்படின்னா, இது எந்த இடத்துலையுமே வந்து நாமளே வந்து என்ன பண்ணிக்க கூடாது, டீப்ரமோட் பண்ணிக்க கூடாது, நாமளே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. பைபிள் வசனம் வேணாம்னு சொல்லலாம், இயேசு வேணாம்னு சொல்லலாம். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொல்லலாம். அது இயேசு காலம். இது 2026. நீங்க பெண் என்கின்ற பெண் என்கிறவள் 33% இட ஒதுக்கீடுக்காக 1/4 நூற்றாண்டு காலம் போராடி கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டில் உங்களை நீங்கள் என்னது லூசு பெண் என்று அறிவித்துக் கொள்வது இந்த சமூகம் பெருமையாக பார்க்கும் மற்றும் என்று தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். இங்கு குடும்பத்துக்குள்ளும் பணிபுரிய இடங்களிலும் பொது வெளியிலும் அரசியலிலும் அறிவாக இருக்கின்ற பெண்களுக்கு இடமே இல்லை. அதுதான் சத்தியம். யாரு நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி. இங்க அறிவு, ஒரு பெண்ணுக்கு எது தடை தெரியுமா? அவளுடைய அறிவு தான். அவளுடைய அறிவா இருக்கிற எந்த பொம்பளையும் வீட்டுக்குள்ள யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்க கணவருக்கு நீங்க ஆமாஞ்சாமி போட்டீங்கன்னா தாங்க நீங்க நல்ல ஒய்ஃபு. உங்க மனைவிக்கு, உங்க கணவரோட அம்மாவுக்கு, உங்க கணவரோட அக்காவுக்கு, உங்க கணவரோட தங்கச்சிக்கு, ஏன் நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கே கூட நீங்கள் ஆமாம் என்று வார்த்தையை மட்டும் உபயோகித்துக் கொண்டிருந்தால்தான் எங்க அம்மா ரொம்ப நல்லவளாச்சே. நீ ஒரே ஒரு வார்த்தையை எதிர்த்து கேளு. நீ இருக்கிற எந்த சிஸ்டத்திலையும், அது வீடா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், நீ வேலை பார்க்குற எந்த இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல நீ ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு பெண்ணாக நீ செய்வது என்னுடைய டிக்னிட்டிக்கு, என்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுகிறதுன்னு நீ சொன்னேன்னா, பொம்பளைக்கு எதுக்கு சுயமரியாதை? பொம்பளைக்கு எதுக்கு சுயமரியாதை என்கின்ற கேட்கின்ற உலகம் இது. அதனால அந்த லூசு பெண், நீங்க அடுத்து இது வந்து என்ன சொல்லுங்க, உங்களோட சகோதரியா, உங்களை போன்ற ஒரு எழுத்தாளராக நான் இந்த சமூகத்தை பார்த்த வரையில், நான் என்னுடைய 51 வருட வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக சொல்கின்ற ஒரு ஹம்பிளான ரிக்வஸ்டாக கூட அதை நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த பெண்களும், இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எந்த பெண்களும், நீங்கள் பெண்கள் சுய கௌரவத்தோடு வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களை நீங்களே இல்லைனா, உனக்கு அறிவு இல்லாமல் கூட இருக்கட்டும், வளர்த்திக்கோ. ஆனால் அறிவு இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடி. ஏன்னா இங்கே நமக்கு அறிவு இல்லைங்கிறத நாமளே பிரகடனப்படுத்திக்கிட்டாலோ, இல்லைதான் நான் கொஞ்சம் லூசுங்க, நான் கெக்கப்பிக்கேன்னு அப்படிதான் சிரிப்பேங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த ஆண் சமூகம், நான் இத்தனை ஆண்களை வைத்துக்கொண்டு இப்படி பேசுறது, இதே நான் இப்போ ஸ்டேஜை விட்டு இறங்கணுன்னே இதில் பலர் சொல்லலாம், அதுக்கேண்டா மைக்க கொடுத்தீங்க, அது அவ்வளோ பேச்சு பேசிட்டு போச்சுமாங்க. இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். அப்போ இங்கே வந்து சுயமரியாதையோடு ஒரு பெண் வாழ்வது என்பது 2026லையும் எந்த இடங்கள்லையும், அது குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் அது இன்னமும் ஒரு காஸ்ட்லி அஃபேராக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது ஒவ்வொன்றுத்துக்கும். அப்போ அந்த இடத்துல நம்மை லூசு பெண் அப்படின்றத விட, நீங்கள் வந்து ஒரு வேற ஏதாவது உங்களை பாசிட்டிவாக காட்டுற மாதிரி அங்கே ஒரு வார்த்தையை எழுதியிருந்தீங்கன்னா, அது ஒட்டுமொத்த பெண்களுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஒரு இது. இதை பற்றின அந்த நூலை பற்றின ஒரு, ஏன்னா இது நூல் அறிமுக கூட்டம் தான் ஒழிய இது வந்து விமர்சன கூட்டம் இல்லை. அதனால தான் இந்த புக்கை பற்றியும் ஒரு எழுத்தாளராக எனக்குள்ளே இருக்கிற, ஒரு ஃபெரோசியஸ் ரீடராக எனக்குள்ளே இருக்கின்ற சில விஷயங்களையும் நான் வந்து பின்னாடி உங்ககிட்ட பர்சனலாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது வந்து ஒரு இந்த பெண்ணாகவே நான் இருப்பதாலும், பெண்ணாகவே இருந்ததால் பலவிதமான நிராகரிப்புகளையும் புறக்கணிப்புகளையும் அவமானங்களையும் நான் இருக்கின்ற அத்தனை பொதுவெளியிலும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் மட்டுமே இதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். இதற்காக
ஆண் நண்பர்கள் வருத்தப்பட வேண்டாம், கோபித்துக் கொள்ள வேண்டாம். நான் சொன்ன வார்த்தைகளில் எதுவுமே பொய் கிடையாது என்கின்ற பட்சத்தில் அதை நீங்கள் எல்லோரும் யோசித்து பார்த்தால் அதுவே இந்த புத்தகத்தின் வெற்றியாக இருக்கும் என்று நம்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் திரு ஆர் அரவிந்த்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் ஒரு பெரிய புத்தகம், ரொம்ப ரொம்ப பெரிய புத்தகம். ஏன்னா அவ்வளோ பெரிய புத்தகம் அது 555 பக்கத்துக்கு வந்து அவங்க எழுதியிருக்காங்கன்னா அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. இருக்கிற வேலையெல்லாம் நைட்டில் எடுத்து உட்காந்து வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை முழுமையாக நான் படித்தேன். ஒருவருடைய டைரியை அவருடைய அனுமதி இல்லாமல் படித்த உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா மனசில் இருக்கிறத அவ்வளவா எந்த வகையிலையுமே அவங்க மறைக்கலை, எதையுமே மறைக்கலை. அப்படி ஒரு அற்புதமான நடை. புக்கை எடுத்தால் கையில் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பும் அந்த புக்கில் இருக்குது. இவ்வளோ பெரிய புத்தகத்தில் ஒரு விறுவிறுப்பு போகுது. ஏன்னா புத்தகம் முழுவதும் அவர்களுடைய தேடல் என்பது தென்பட்டது. நான் சித்தார்த்தான்னு ஒரு புத்தகம், கோன்ராட் ராக்ஸ் அவர் எழுதின புத்தகம். அதில் அந்த சித்தார்த்தான்ற கேரக்டர் வந்து வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தேடி போக ஆரம்பிப்பான். அதை தான் நம்ம சகோதரியும் பண்ணியிருக்காங்க. என்ன வாழ்க்கை இது, என்ன இது, நம்ம எதை நோக்கி போகிறோன்னு. அதாவது பாரதியார் சொன்ன மாதிரி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞானச்செருக்கு, இதை தான் புதுமை பெண்ணுக்கு இருக்கணும்னு. அது எல்லாத்தையும் வச்சுட்டு தன்னை லூசு பெண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. அப்போ புதுமை பெண்ணோட மறுபதம் வந்து லூசு பெண்ணுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அதாவது வந்து என்ன லூசுன்னு சொல்கிறீங்களா, சொல்லுங்கள், நான் அதையே போடுறேன் என் புத்தகத்துக்கு. எந்த ஒரு அதை என்ன சொல்கிறேன், எந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் அந்த அளவுக்கு என்ன லூசுன்னு தானே சொல்கிறீங்க. நான் லூஸ் தாயா, படித்து புரிஞ்சுக்கட்டும், மற்றவன் என்ன லூசுன்னே நினச்சிட்டு போகட்டும்னு. இது வந்து நிமிர்ந்த நன்னடை, திமிர்ந்த ஞானச்செருக்குன்னு சொன்னார்ல பாரதியார், அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிறது. ஏன்னா அப்படி ஒரு கட்ஸு. நான் இருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு. ஆனால் லூசு பண்ணுங்கிறது ஒரு இடத்துல வந்து 2-3 இடத்துல எனக்கு கரெக்டாக இருந்தது. அவங்களுக்கு அந்த டைட்டில் ஃபிட் ஆனது. இவங்களுடைய முதல் காதலன் யார், அதை யாருமே இங்கே சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஸ்டேஜில் இயேசுநாதரை காதலித்தேன்னு எழுதியிருந்தாங்க. இயேசுநாதர் தான் என்னுடைய முதல் காதலன், இயேசுவைத்தான் நான் காதலித்தேன். அவர் மாதிரி நல்ல ஒரு இதை, அந்த அன்பு, அதாவது அன்பு தான் அது, காதல்னா நம்ம இதாக எடுத்துக்க வேண்டாம் காமமாக. அந்த அன்பு எனக்கு யார் மேலேயுமே அடுத்து ஏற்படலை. பல இடங்கள்ல அதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும்போது என்னுடைய முதல் காதல் எனக்கு ஞாபகம் வருது. என்னால் அதை மறக்க முடியல. அந்த மாதிரி ஏன் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு. ஆண்கள் மேலே என்ன தான் கோபங்கிறது தெரியல. பயங்கரமான ஒரு கோபத்தில் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களுடைய கதையிலேயே நிறைய நல்ல ஆண்கள் வந்து போகிறார்கள். உங்களுக்கு அந்த டாக்ஸியில் அழைச்சிட்டு போனார்னு சொன்னீங்களே பிரகாஷ் அண்ணன், எனக்கு பேரே இப்போ மைண்டில் ஏறுது பாருங்க, பிரகாஷ் அண்ணன். அவ்வளோ வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லூசு நீ பேசாமல் இரு அப்படி தான் அவர் சொல்கிறாரு. எனக்கு இவங்க எழுதின பிறகு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது நம்ம இந்த புத்தகத்தினுடைய திறனாய்வுங்கிறது பண்ணும்போது உங்கள் ஆட்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, அதில் வந்து அத்தனை கேரக்டரையும் நாங்கள் பார்க்கணும். ரோஸ் உங்கள் பெரியம்மான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ உங்கள் தந்தையை இப்போ தான் நான் சந்தித்தேன். அவர் தந்தை மேல் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பாசம் வைத்திருக்கிறார்கள்ங்கிறது வந்து நான் உண்மையிலே வியந்தேன். எனக்கு எல்லாம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு. அந்த அந்த எல்லா இடத்துலையுமே வந்து இது லூசு தெரிஞ்சுது. அந்த கோபம், எனக்கு எங்கள் அப்பா தான். புருஷன்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு எங்கள் அப்பா தான், நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன், அப்பா மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு. நானும் படிக்க படிக்க போயிட்டே இருக்குது. எங்கடா இவங்க என்னத்தை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. அப்புறம் தான் பார்த்தா அக்கு, சரி அக்கு பஞ்சர் வந்துடுச்சு. அக்குங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அக்கு பஞ்சரை கற்றுக்கணும்னு முயற்சி எடுத்து அதில் தேர்ச்சியும் பெற்று அதில் பல இதை சந்தித்து ஒரு காட்சியும், நான் சொல்ல போனால் காட்சின்னு சொல்லுவோம், ஒரு சாப்டரும் ஒரு காட்சியாட்டம். அதில் அதே டென்ஷன்ஸு பில்டப்ஸு. என்னால் அதில் ரொம்ப மறக்க முடியாத காட்சி தனது அந்த 3வது மகன் அன்பு, அவர் தான் அன்பு அம்மா, அன்புமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அன்புமா 1.5 நாள் தான், அவர் 1.5 நாள் மட்டுமே வாழ்ந்த ஒரு குழந்தை. அவங்களால் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைய மறக்க முடியல.
வெறும் 1.5 நாள் மட்டுமே வாழ்ந்த குழந்தை. நான் 10 மாதம் அவங்கள சுமந்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தை இறந்த பிறகு இவர்களை அழைத்து சென்று மார்ச்சுரியில் வந்து அந்த பாடியை காட்டுறாங்க. உண்மையிலே அந்த காட்சியை வந்து படிக்கும்போது எனக்கே கண்ணை கலக்கிற அளவுக்கு இருந்தது, கண்ணில் தண்ணீர் வர அளவுக்கு. ஏன்னா ஒரு தாய் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாள் என்பதை வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு பெண்ணாக இருந்ததுனால அவங்களால ரொம்ப ஈஸியாக வந்து சொல்ல முடிஞ்சிடுச்சு. ஒரு படத்தில் இப்படி தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பிரசவ வலி வருது அப்படின்னாங்க. நடிங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். பிரசவ வலின்னா எனக்கு எப்படி நடித்து காட்ட தெரியும்? நான் அதை அனுபவிச்சது இல்லையே. பிரசவ வலியை நம்ம அனுபவிச்சிருந்தா தான் நடித்து காட்ட முடியும். நம்ம நடித்து காட்டணுன்னா பொய்யா இருக்கும். நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களே, நீங்கள் நடிங்கன்னு. அதே மாதிரி பிரசவ வலி என்பதும் பிரசவம் என்பதும் ஒரு பெண்ணுக்கு மறுபிறப்பு என்பதை மிகவும் அற்புதமாக தன்னுடைய இந்த நாவலிலே அவர்கள் கூறியிருந்தார்கள். சிறுக சிறுக அவங்க இப்படி 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 போய் கடைசியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடத்த வந்து டச் பண்ணிட்டாங்க. ஆன்மாக்களோட தொடர்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிடுச்சு. எந்த பையனை இழந்தோம் என்று அவர்கள் வருத்தப்பட்டார்களோ அதே மகன் அவர்கள் காதிலே வந்து பேசினார் என்று எழுதியிருந்தார்கள். அது ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்களை அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. என்னை யாருமே சுமக்க விரும்பலமா, நீ தான் என்னை சுமக்க விருப்பப்பட்ட. எனக்கு அந்த ஆசை இருந்தது. என்னடா நம்மளை யாருமே சுமக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஆன்மாவினுடைய ஏக்கம் அது. யாருமே நம்மளை சுமக்க மாட்டேன்றாங்களே, இந்த அம்மா நம்ம சுமக்கிறேன்னு சொல்லுதேன்னு சொல்லி அதற்காக அந்த வயதில் இப்போ அந்த வயதில் 10 மாதம் வாழ்ந்து ஒரே ஒரு நாள் அவர்கள் மடியிலே வாழ்ந்து அந்த குழந்தை மறைந்தது. அது சொல்லுது, நீ அழுகாத, நீ எழுதுனா எனக்கு அழுக வரும், என்னுடைய ஏக்கத்தை தீர்த்து வச்சது நீ தான் அப்படின்னு. எப்படி அவங்களுடைய அந்த வலிக்கு அது மட்டும்தான் மருந்தாக இருந்திருக்க முடியும். இப்படியே கடைசியாக போய் ஆன்மாக்களோட பேசி பேசி நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா, கெட்ட ஆன்மாக்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, கெட்ட ஆன்மாக்கள் வந்து என்னை பயமுறுத்துந்து நைட்டில் தூங்க முடியலன்னு நம்மளும் நைட்டில் தனியாக படிக்கிற மாதிரி இந்த புத்தகத்தை. நமக்கு எங்கேயாவது ஆன்மாக்கள் வருமோ அப்படின்னு நல்ல ஒரு அதற்கு உள்ள சென்று அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளவையும் முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ தான் ஆண்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன்னு அது அடுத்த பார்ட்டோட லீடு. கடைசி இது வரைக்கும் ஆம்பளைங்களை திட்டுன்னு திட்டிட்டு கடைசி வரியாக சொல்லியிருக்காங்க, ஆண்களை வந்து எவ்வளோ நல்லவங்க, நம்மளை எப்படி அவங்க ஷேப் பண்ணி கொண்டுட்டு வராங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. 2வது பார்ட்டில் வந்து டெஃபினட்டாக ஆம்பளைங்க எல்லாரையும் பாராட்டுவாங்க. அம்மா வருத்தப்படக்கூடாது, ஆம்பளைங்களை பாராட்டுவாங்க 2வது பார்ட்டில். அந்த அளவுக்கு இல்லை, நல்ல அற்புதமான ஒரு உணர்வு. அந்த உணர்வை வந்து அவங்க ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்கும் போதே கேட்டாங்க, இது என்னது அன்பு ஆன்மாவும் அக்கு ஆன்மாக்களும், அம்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும்னு. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் அக்கு பஞ்சர் எப்படி வந்தது, ஆன்மாங்கிறது அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. நல்ல ஒரு புத்தகம். இதை வந்து பொறுமையாக தான் எல்லாரும் படிக்கணும். பொறுமையாக படிச்சுட்டு நம்ம இதை பற்றி ஒரு திறனாய்வு நடத்துவோம். அவங்களுடைய புத்தகம் அவங்களுடைய ஆசைப்படி உலக அளவிலே சென்றடைய வேண்டும் என்ற எனது ஆசையையும் கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.